வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். என்ன ஒரு மக்களுக்கும் கூட அது கூட இல்லைன்னா இது என்ன உழைப்பு? நீங்க எங்க வேணாலும் உடுமலை நகராட்சி வணிக வளாக ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்காததை கண்டித்து பெண்கள் கொதிப்படைந்தனர். அதாவது வருஷம் கொடுக்கற காசை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஓட்டு கேட்டாருல, நாங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம்ல, ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் தர மாட்டேங்கிறீங்க? இந்த நோம்பு பெரிய நோம்பு தானே, தந்துதானே ஆகணும் 1000 ரூபாய். ஏன் இந்த 1000 ரூபாய் தர மாட்டேங்கிறீங்க? இந்த 1 கிலோ சர்க்கரை, இந்த 1 கிலோ அரிசி வாங்க முடியாதங்கனால வருஷம் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் சொல்லுங்க? வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்குறாங்க, நீங்க ஒன்னும் டெய்லியும் கொடுக்க வேண்டிய. அதனால எங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன, வீட்டுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்க யாருக்கா கொடுத்துருப்பாங்க? எங்களுக்கு இந்த வருஷம் நோம்பு பண்ண கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு சங்கடம்? நாங்க லட்சக்கணக்கமா நாங்க சம்பாதிச்சுக்கிறோம். நாங்களாம் பெருசருக்காருக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தா ஏதோ நாங்க குழந்தை குட்டிக்கிறோம், இதை சந்தோஷமா நோம்பு கொண்டாடுவோம். சரிங்களா? இந்த பாவத்தை அடிச்சுங்கன்னா நீங்க அவ்வளவுதான். நாங்களாம் இல்லாதவங்க இல்லாம தான் நாங்க கேட்கறோம். இல்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பண்டிகையில வச்சு பொங்கல் பெரிய பண்டிகை. இதை கொடுக்கறது என்ன, எத்தனை மக்களுக்கு எல்லாம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் வேலை வெட்டி வசதியா கவர்மெண்ட் வேலை இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட எதுவும் இல்லாத ஏழை மக்கள் கொடுங்க. நீங்க இதைத்தான் நாங்க கேட்கறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாளை அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இதையொட்டி வரும் 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக அனுமதிக்கப்படுவர். சொர்க்கவாசல் நுழைவு டிக்கெட் ஆன்லைன் மூலம் தேவஸ்தான போர்டு விற்பனை செய்தது. திருப்பதியில் 8 இடங்கள் மற்றும் திருமலையில் 1 இடம் என மொத்தம் 92 கவுண்டர்களில் இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் என தேவஸ்தான போர்டு தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5 மணி முதல் இலவச டோக்கன் வழங்கப்பட இருந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி முதலே கவுண்டர்கள் முன்பு பக்தர்கள் திரண்டனர். ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ரஜினி, சாந்தி, சேலத்தை சேர்ந்த மல்லிகா, ஆந்திர மாநிலம் நரசிப்பட்டினத்தை சேர்ந்த நாயுடு பாபு, ராஜேஸ்வரி உள்ளிட்ட 6 பக்தர்கள் உயிரிழந்தனர். 41 பக்தர்கள் காயங்களுடன் திருப்பதி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தேவஸ்தான ஈஓ சியாமலா ராவ் கூறுகையில், காயமடைந்த 20 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 3 எலும்பு முறிவு ஏற்பட்டதால் தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். காயமடைந்த மற்ற பக்தர்கள் இன்று மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவர் என்றார். தகவல் அறிந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறங்காவலர் குழு மற்றும் கலெக்டரிடம் உடனடியாக காணொலி மூலம் ஆய்வு நடத்தினார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை திறக்க வேண்டிய கியூ லைனை நேற்று இரவே டிஎஸ்பி ஒருவர் திறந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருப்பதி போலீசார் விசாரிக்கின்றனர். முழு விசாரணை அறிக்கை வந்த பின்னர் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தான போர்டு தரப்பில் கூறப்பட்டது. திருச்சி வடக்கு தாராநல்லூரை சேர்ந்தவர் மோகன்தாஸ், வயது 35, பைனான்சியர். இவரது மனைவி எஸ்தர் என்ற ஈஸ்வரி, வயது 30. இருவரும் நேற்று இரவு வீட்டில் தற்கொலை செய்து கொண்டனர். காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரிக்கையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. மோகன்தாஸ் அதே பகுதியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் தினேஷ் என்பவரிடம் 11 லட்சம் கடன் வாங்கி சிலருக்கு வட்டிக்கு கொடுத்தார். கோவிட் காலத்தில் கொடுத்த கடன் திரும்ப வரவில்லை. தொடர்ந்து பணத்தை கேட்டு தினேஷ் நெருக்கடி கொடுத்தார். வீட்டையும் தினேஷ் பெயருக்கு மோகன்தாஸ் எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. வீட்டை காலி செய்யும்படி தினேஷ் நெருக்கடி கொடுத்ததால் மோகன்தாஸ் ஈஸ்வரி தம்பதி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. கடன் விவரம் குறித்து மோகன்தாஸ் எழுதி வைத்த டைரியை போலீசார் கைப்பற்றினர். தினேஷ் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது.